நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டுடே யூடியூப் லைவ்ல ஒரு என்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அந்த என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து ஒரு டார்கெட் வந்து ரீச் ஆச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 24,400 வரைக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டே லோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுக்கு பிலோ வச்சு அப்படின்னா 400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே தான். ஸோ வெனஸ்டேக்கான கன்ஃபர்மேஷன்லையும் நம்மளுக்கு நிஃப்டி டேரெக்டாக செல்லிங்கான ப்ரெஷருக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சின்ன வியூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான வியூவில் நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அங்கேருந்து சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா 680 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகணும். ஏன்னா இந்த லெவலை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் ஆகுது அப்படிங்கிறப்ப 24,521 ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் 24,381 ஆஃப் த நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கேருந்தே சொன்ன இந்த லெவல் டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. அகைன் இந்த லெவல் வரையும் நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். இதுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா எனக்கு ஒரு மேனிப்புலேஷன் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்காது. அப்போ எப்போ ப்ராப்பர் ரீட்ரெஸ்ட் வருதோ அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். இதுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா என்னோட ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். இதுக்கு பிலோ இருந்துச்சுன்னா டவுன் ட்ரேட் எடுப்பேன். இதில் க்ரூஷியலாக சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்ட் ட்ரேட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ப்ராஃபிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து யூடியூப் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணி ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் மைடேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.